ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசனில் குட்டி குட்டி குழந்தைங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிராண்ட் ஃபினாலேயில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷித் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் குட்டி குட்டி குழந்தைங்கள இன்னுமே மிஸ் பண்ணுறாங்க. அக்ஷித்தோட பர்ஃபார்மன்ஸ் கேட்டு எக்கச்சக்கமான பேர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நம்மளோட ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் சவுத் இந்தியன் ஃபிலிம்லலாம் நிறைய டைம் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 450 ஃபிலிம் நடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்க ஆக்ட்ரஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க வயதாகி ரொம்பவே வந்து இந்த ஷோ விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அக்ஷித் பாடிய பாடலுக்கு வந்து அவங்களால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த ஸ்டேஜ்லேயே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ஷித் மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாசு சாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன சாங் தான் பாடியிருந்தாங்க அக்ஷித் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைத்துளி மலைத்துளி மண்ணின் சங்கமம், அந்த சாங் எடுத்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீனிவாசு சாருக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அக்ஷித் நிருபம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வடிவுக்கரசி அவங்க காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு தான் போனாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க. இவங்க மூலியமாக நிறைய ஃபிலிம் நம்மளோட அக்ஷித்துக்கு வரக்கான சான்சஸ் கூட இருக்குது. பாடுறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி போய் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ஷித்கோட சூப்பரான கனெக்ஷனும் அந்த மேடையிலே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ யாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷித்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக அக்ஷித் டிசர்வ்டு தான், நல்லா பாடுற பையன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.